Assalamualaikum. Hello everyone. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் கட்லட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணல்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை இது மாதிரி துருவி எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம் பீட்ரூட் வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த கட்லெட்க்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி பீட்ரூட் நல்லா வெந்துட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஆனியனை இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் ரவை, ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடாம அப்படியே கலக்கணும். இது மாதிரி நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம கட்லட் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்ல நல்லா கட்லட் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லட்டை இதுல ஒண்ணா எடுத்து வச்சிடலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுடலாம் இந்த சைடு வேகிறதுக்கு. இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெந்துட்டதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.